வணக்கம். பிரம்மசக்தி ஜோதிடம். நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருப்பது வக்ரம் பெற்ற கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகும்போது எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பற்றிய பதிவு. தெளிவான விளக்கத்தை நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வக்ரம் பெற்ற கிரகங்கள் பரிவர்த்தனை அடையும் போது வக்ர நிவர்த்தி பெறும். இது நம்ம கணக்கில் எடுத்துக்கிடணும். ஃபர்ஸ்ட் விதி. அடுத்தது, அவங்க பரிவர்த்தனை ஆகும்போது அவங்க நன்மை செய்வாங்களா தீமை செய்வாங்களா அப்படிங்கிறது ஆதிபத்திய ரீதியங்களை நன்மையோ தீமையோ அவங்க பெறக்கூடிய லக்கணத்தை பொறுத்து மாறுபடும். அது என்ன லக்கணத்திற்கு அவங்க என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காங்கிறத பொறுத்து லக்கணத்துக்கு லக்கணம் நன்மையோ தீமையோ அது மாறுபடும். இயற்கை சுப கிரகங்களோடு பரிவர்த்தனை அடையக்கூடிய பாவ கிரகங்கள் அதிக சுபத்துவம் அடையும், அதாவது வலிமை பெறும் அப்படிங்கிறது இதனோட அர்த்தம். இது நம்ம ஒரு சில எடுத்துக்காட்டு மூலமாக நம்ம பார்க்கலாம். இப்போ செவ்வாய் சுக்கிரன் பரிவர்த்தனை அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அந்த செவ்வாய் இயற்கை சுபகிரகமான சுக்கிரனோடு பரிவர்த்தனை அடையும் போது செவ்வாய் கூடுதல் பலம் பெறுவார். இப்படி நம்ம எடுத்துக்கிடணும். அதே போல் சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை எடுத்துக்கொண்டால் இங்கே சந்திரனுடைய ஒளித்திறமையை பொறுத்து செவ்வாய்க்கு கூடுதல் பலம் கிடைக்கும். இதில் தன்னுடைய ஆட்சி நீசம் பெற்றிருந்தால் கூட அவங்க ஆட்சி வலுவை பெற்று அதற்குள்ள வலுவை பெற்றுக்கொள்வார்கள். அடுத்தது, குரு சனி பரிவர்த்தனை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ வரிசையாக பார்த்துட்டு வரோம். குருவும் சனியும் இதில் இயற்கை சுபர் யாருன்னு தெரியும், இயற்கை பாவர் யாருன்னு நமக்கு தெரியும். இயற்கை சுப கிரகமான குரு சனி பகவானுடைய பரிவர்த்தனை அடையும் போது சனி அதிக வலுப்படுவார். சரியா? அடுத்தது, சுப கிரகங்களோடு பரிவர்த்தனை ஆகக்கூடிய பாவ கிரகங்கள் வலிமை பெறும், பாவ கிரகங்களோடு பரிவர்த்தனை அடையக்கூடிய சுப கிரகங்கள் வலிமை இழக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த பரிவர்த்தனையில். இனி இப்போ நம்ம வக்ரம் பெற்ற கிரகங்கள் எப்படிங்கிறது நம்ம பொருத்தி பார்க்குறது எப்படிங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சிட்ருப்போம். இப்போ வக்ரம் பெற்ற கிரகங்கள் வக்ர நிவர்த்தி பெறும் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய தசாபுத்தி காலங்கள் வரும்போது அது தன்னுடைய ஆட்சி பலனை பெற்றதுக்கு நிகரான வலுவை தரும். சரிங்களா? இன்னொராட்டி சொல்கிறேன். ஒரு கிரகம் வக்ரமாக இருந்தாலும் சரி, வக்ரம் அடையாமல் இருந்தாலும் சரி, பரிவர்த்தனை யோகத்தில் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே அவங்களுடைய ஆதிபத்திய ரீதியான பலன்களை தன்னுடைய ஆட்சி பெற்றதற்கு நிகரான பலன்களை தன்னுடைய தசாபுத்தி காலங்களில் நிச்சயமாக தருவார்கள் அப்படிங்கிறத நம்ம இதில் முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போது பரிவர்த்தனைன்னா என்னன்னு தெரியும், வக்ரம் பெற்ற கிரகங்கள் பரிவர்த்தனை அடைஞ்சால் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மறுபடியும் சொல்கிறேன். ஜோதிடத்தை பொறுத்தளவில் பரிவர்த்தனை ஆகக்கூடிய கிரகங்கள் வக்ர நிவர்த்தி பெறும் என்பதை கணக்கில் எடுத்துக்கிடணும். பரிவர்த்தனை என்பது இழந்த வலுவை மீட்டு தரக்கூடிய ஒரு ஜோதிட கருத்து. வக்ரமும் அதே போல் இழந்த வலுவை மீட்டு தரக்கூடிய ஒரு ஜோதிட விதி. இப்போ உங்களுக்கு பரிவர்த்தனைன்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். பரிவர்த்தனை யோகங்கள்னு ஏற்கனவே வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கேன், அதை தெளிவாக போய் பாருங்கள். ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளுக்கு கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் சூரியன் சந்திரனுடைய காரகத்துவ ரீதியான நம்ம பலன்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.